லோக்கியின் டீம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா, மோனோலாக் ஆக்டிங் வந்து தலைவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னால் அண்ணாமலை படத்தில் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து 3 நிமிஷத்துக்கு மேலே 3 நிமிஷத்துக்கு குறையாத ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மோனோலாக் ஆக்டிங் வந்து தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. ஒரு மோனோலாக் ஆக்டிங்னா என்னென்னா, நிறைய கதாபாத்திரங்கள் இருப்பாங்க, ஆனால் ஒரு கேரக்டர் மட்டும் டைலாக் பேசிகிட்டு இருக்கும். ஜஸ்ட்டு டைலாகாக இருக்காது, அந்த எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லாக எமோஷ்னலாக அப்படி எல்லோரும் மை மறந்து பார்க்குற மாதிரியான ஒரு ஆக்டிங் தான் மோனோலாக் ஆக்டிங். முக்கியமாக இந்த மாதிரி ஆக்டிங் வந்து ஆக்டிங் கிளாஸில் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸில் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரத்தை எடுத்து நீங்களாம் கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி நினச்சி பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மோனோலாக் ஆக்டிங் வந்து எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னா, ஷேக்ஸ்பியருடைய அவர் எழுதின பிளே ஹேம்லெட், அந்த பிளேயில் ஒரு முக்கியமான சீனில் இந்த மோனோலாக் ஆக்டிங் வரும். அதுக்கப்புறம் நிறைய படங்களில் வந்திருக்கு, அஃப்கோர்ஸ் நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு ஒரு சில சீக்வன்ஸ் தான் ஞாபகம் இருக்கும். கூலி டீமில் இந்த படத்தில் அப்படி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. நமக்கு இதுக்கு முன்னால் ஞாபகம் வருது தலைவர் படங்கள்னா அண்ணாமலை தான் ஞாபகம் வரும். அந்த அசோக் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோன்னு சொல்லி அப்படி தொடைய தட்டிட்டு போவார்ல, ஸோ அதான் ஞாபகம் வரும். ஆனால் அது கூட 3 நிமிஷத்துக்கு கம்மி. இது 3 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை நான் பார்க்குறோன்னு சொல்கிறாங்க அந்த டீம் மெம்பர்ஸ். அப்படிங்கும்போது சரி என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆர்வம் வருது.